வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். வானுயர் தோற்றம் எவனும் செய்யும் தன்னெஞ்ச தானறி குற்றப்படி. குறள் விளக்கம். தன்மனம் தானறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும்? தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களின் கல்வி கடன் பெற இன்று சிறப்பு முகாம். தமிழ்நாட்டில் ஏராளமான வசதியற்ற மாணவர்கள் வங்கிகளில் கல்வி கடன் பெற்று படித்து வருகின்றனர். மாணவர்கள் கல்வி பயில உதவும் வகையில் கல்வி கடன் பெற அரசுகள் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இன்று சிறப்பு கல்வி கடன் முகாம்கள் நடைபெற உள்ளன. இதில் கலந்து கொண்டு எளிதாக கல்வி கடன் பெறுமாறு மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கல்வி கடன் பெற விரும்பும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களின் ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, பான் கார்டு, சாதி சான்றிதழ், வருமான சான்று, இருப்பிடச் சான்று, புகைப்படம், கல்வி சான்றிதழ்கள், கல்லூரி கட்டண ரசீது, முதல் பட்டதாரி என்றால் அதற்குரிய சான்று, கல்லூரி சேர்க்கை கடிதம் மற்றும் வங்கி பாஸ்புக் உள்ளிட்ட ஆவணங்கள் மற்றும் அவற்றின் ஜெராக்ஸ் காப்பிகளையும் தயாராக எடுத்து வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி சென்னை வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். இந்தியாவில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பான சூழலை அடைந்துள்ளது. பல்வேறு கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 24, 25 ஆகிய தேதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், காவல்துறை அதிகாரிகளுடனும் ராஜீவ்குமார் ஆலோசனை மேற்கொள்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்த நாள். இப்போதே தீவிர ஏற்பாடுகள், அதிரடி காட்டும் நெல்லை திமுகவினர். தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஒரு மாதம் கொண்டாடவும் வருகிற 17ஆம் தேதி மாலை நெல்லைக்கு வருகை தரும் அமைச்சர் உதயநிதிக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது உள்பட தீர்மானங்கள் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ள கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்றது. அதனையொட்டி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, மேலும் ஒரு மாத காலம் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடுவது, அரசு விழா உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 17ஆம் தேதி நெல்லை வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது, உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தலைமை கழகம் அறிவித்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான மாபெரும் பொதுக்கூட்டம் வரும் 16ஆம் தேதி கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழியை கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், ராதாபுரம் தொகுதி பார்வையாளர் சுரேஷ் மனோகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.